வணக்கம் ட்ரேடர். இது உங்கள் சேனல் ட்ரேடிங் ஸ்கில்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பேட்டர்னை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி ரிவர்சல் சார்ட் பேட்டர்ன், கண்டினியூஸ் சார்ட் பேட்டர்ன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேட்டர்னை கண்டினியூஸ் பேட்டர்ன்லையும் கொடுத்துருப்போம், ரிவர்சல் பேட்டர்ன்லையும் கொடுத்துருப்போம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்ட் பேட்டர்ன் வந்து ரிவர்சலும் ஆகும், ட்ரெண்ட் கண்டினியூஷனும் ஆகும். இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெஜ் பேட்டர்னில் 2 டைப் இருக்கு. ஒன்று ரைசிங் வேஜ், இன்னொன்று ஃபாலிங் வேஜ். என்னடா நீ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளை வரைஞ்சி வச்சுக்கிட்டு வெஜ் பேட்டர்னுங்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? வெஜ் பேட்டர்ன் வந்து பார்க்குறதுக்கு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன் டிகிரிஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கும், சப்போர்ட் லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கும். ஆனால் வெஜ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், சப்போர்ட் லைனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரி வந்தா ரைசிங் வேஜ், ரெசிஸ்டன்ஸ் லைனும் டிகிரிஸ் ஆகிட்டு சப்போர்ட் லைனும் டிகிரிஸ் ஆகிட்டே வந்துட்டு இருந்ததுன்னா அது ஃபாலிங் வேஜ். இதுல சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைசிங் வேஜ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பி இருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்பி மறுபடியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. ஸோ மறுபடியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. இப்போ இந்த லைனை பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேல் நோக்கி போகுது இந்த லைனு, ரெசிஸ்டன்ஸ் லைன். அதே மாதிரி இங்கே பாருங்க, சப்போர்ட் லைனும் கீழேருந்து மேல் நோக்கி போகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைனும் சப்போர்ட் லைனும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைனுக்கும் ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கும் உள்ள ஸ்பேஸை பாருங்களேன், அப்படியே டிகிரிஸ் ஆகிட்டே வந்து சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணுது. என்னைக்குமே இந்த பேட்டர்ன் வந்ததுன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு நேரோ பாயிண்ட்ல போய் தான் பிரேக் அவுட் கொடுக்கும். இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்துருச்சு உடனே பிரேக் ஆயிடுச்சுன்னு என்ட்ரி எடுக்காதீங்க. என்னைக்குமே மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கா, வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் திரும்புறப்போ ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா அது ஒரு நல்ல என்ட்ரியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபாலிங் வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. மறுபடியும் இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே இருக்கு. மறுபடியும் இங்கே ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. ஸோ மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இங்கேருந்து ப்ரைஸ் டிகிரிஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதேமாரி கீழே சப்போர்ட் லைனும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிகிரிஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கும் சப்போர்ட் லைனுக்கும் உள்ள ஸ்பேஸும் டிகிரிஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நேரோ பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணிடுது. ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்கிறப்ப நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸாக இந்த லைனு மார்க்கெட் ப்ரைஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது நமக்கு சப்போர்ட்டாக ஆகிடும். ஸோ மார்க்கெட் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு கூட திரும்புவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், ரைசிங் வெஜ்ஜை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் லைனில் தான் பிரேக் ஆகும். அதேமாரி ஃபாலிங் வெஜ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் பிரேக் ஆகும். இப்போ நமக்கு ரைசிங் வேஜ் ஃபாலிங் வேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரிவர்சல் சார்ட் பேட்டர்ன் கண்டினியூஸ் சார்ட் பேட்டர்ன்னு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதில் சொன்ன மாதிரி
எப்படி ரிவர்சலும் ஆகுது, கண்டினியூஸும் ஆகுது. அத பத்தி தான் அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும் ரைசிங் வேஜ். இது வந்து அப் ட்ரெண்ட்லயும் வரும், டவுன் ட்ரெண்ட்லயும் வரும். மார்க்கெட் இங்கேருந்து பாருங்க டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி இவ்வளவு தூரம் மேல போயிருக்கு. மறுபடியும் இங்க ரிஜெக்ட் ஆகி இவ்வளவு தூரம் கீழ வந்து மறுபடியும் இங்க ரிஜெக்ட் ஆகி இவ்வளவு தூரம் மேல போயிருக்கு. மறுபடியும் பாத்தீங்கன்னா இங்க ரிஜெக்ட் ஆகி இவ்வளவு தூரம் கீழ வந்து மறுபடியும் இவ்வளவு தூரம் போயிருக்கு. மறுபடியும் இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளவு தூரம் வந்துருக்கு. மறுபடியும் இங்க ரிஜெக்ட் ஆகி இவ்வளவு தூரம் போயிட்டு மார்க்கெட் உடனே கீழே பிரேக் பண்ணிருச்சு. ஏன்னா நான் உங்கள்ட்ட இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ரைசிங் வெஜ்ஜில் வந்ததுன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் சப்போர்ட் லைன்ல தான் பிரேக் ஆகணும். ஸோ மறுபடியும் இந்த பிரேக் ஆகணும் உடனே கூட நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லாட்டி நம்ம ஒரு புல் பேக்ல மறுபடியும் என்ட்ரி எடுக்கலாம். இது ரைசிங் வெஜ்ஜில் ட்ரெண்ட் கண்டினியூ வருது. இப்போ நம்ம அடுத்து ரிவர்சல் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளவு தூரம் மேலே ஏறிட்டு வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி இவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் மேலே வந்து இங்க ரிஜெக்ட் ஆகி இவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு. மறுபடியும் பாத்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போய் இங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு. மறுபடியும் கீழே வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இங்கேருந்து இவ்வளவு தூரம் மேலே போயிட்டு இந்த இடத்துல பாருங்க சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்ல வந்து திரும்புறப்ப என்ட்ரி எடுக்கலாம். இல்ல இது பிரேக் ஆன உடனே கூட நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இது ரிவர்சல் சார்ட் பேட்டர்ன். இப்ப கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே ரைசிங் வச்சு தான். ஆனா ஏன் ரிவர்சல் ஆகுது, ஏன் கண்டினியூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா நாம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் மேக்சிமம் இது வந்து சப்போர்ட் லைன்ல தான் பிரேக் ஆகும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லயே வந்துகிட்டு இருக்கு. வந்துகிட்டு இருக்கப்ப ரைசிங் வேஜ் விழுந்து அப்ப நமக்கு ரைசிங் வேஜ் விழுந்தா மேக்ஸிமம் சப்போர்ட்டை தான் பிரேக் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. ரைசிங் வேஜ் விழுந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்போர்ட் லைனை பிரேக் பண்ணி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. மறுபடியும் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், இது அப் ட்ரெண்ட்லயும் வரும், டவுன் ட்ரெண்ட்லயும் வரும். டவுன் ட்ரெண்ட்ல வரப்ப ரைசிங் வேஜ் விழுந்ததுன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட்ல வரப்ப ரைசிங் வேஜ் விழுந்ததுன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரைசிங் வேஜ்ல ரிவர்சல் பார்த்துட்டோம், ட்ரெண்ட் கண்டினியூஷன் பார்த்துட்டோம். அடுத்து ஃபாலிங் வேஜ்ல பார்க்கலாம். ஏற்கனவே ஃபாலிங் வேஜ்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ரெசிஸ்டன்ஸ் லைனும் சப்போர்ட் லைனும் டிகிரிஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ள ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் டிகிரிஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. இப்போ இங்கேருந்து பாருங்க மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இவ்வளவு தூரம் மேலே போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இங்கேருந்து இவ்வளவு தூரம் கீழே வந்து இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இங்கேருந்து இவ்வளவு தூரம் மேலே போய் இந்த இடமும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. மறுபடியும் கீழே வந்து இந்த இடம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் மேலே போயிட்டு இந்த இடம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. மறுபடியும் இங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த இடம் ரிஜெக்ட் ஆகி இந்த பேட்டர்னோட நேரோ பாயிண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் ஃபாலிங் வேஜ் மேக்சிமம் ரெசிஸ்டன்ஸ் லைனை தான் பிரேக் பண்ணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பிரைஸ் இங்க இருந்தப்ப ரெசிஸ்டன்ஸா இருந்தது, மார்க்கெட் பிரைஸ் இங்க போனதுக்கு நமக்கு சப்போர்ட்டா மாறிடும். ஸோ அந்த இடத்துல புல் பேக்ல கூட நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து ரிவர்சல் பேட்டர்ன். டவுன் ட்ரெண்ட்ல வந்துகிட்டு இருக்கப்ப ஃபாலிங் வேஜ் வந்ததுன்னா நம்ம சொன்ன மாதிரி ஃபாலிங் வேஜ் வந்தாலே ரெசிஸ்டன்ஸ் லைனை தான் பிரேக் பண்ணும். அதனால இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் அப் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பிரைஸ் ரிஜெக்ட் ஆகி இவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு.
மறுபடியும் இங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. மறுபடியும் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அங்கே ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. இங்கேயும் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபாலிங் வெஜ் வந்தால் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் லைனை தான் பிரேக் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் சப்போர்ட். மறுபடியும் இங்கேருந்து ஒரு கரெக்ஷனில் நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது டவுன் ட்ரெண்ட்லேயும் வரும் அப் ட்ரெண்ட்லேயும் வரும் இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் எதனால ரிவர்ஸ் ஆகுது ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெஜ்னாலே மேக்ஸிமம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் பிரேக் ஆகும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. அதனால ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணுறப்ப இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணுறப்ப நமக்கு ட்ரெண்ட் இங்கே கண்டினியூஷன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரா பண்ணி வச்சிருந்ததை பார்த்துட்டோம். நம்ம இப்போ லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து AUDUSDல 4 hour டைம் ஃப்ரேமில் இருக்கோம். வாங்க நம்ம இப்போ இதில் வெஜ் பேட்டர்ன் கண்டுபிடிச்சி ட்ரா பண்ணி பார்க்கலாம். இதில் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபாலிங் வெஜ் தெரியுது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் நமக்கு மேலே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் இங்கே போயிருக்கு. இந்த இடத்துலையும் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் இங்கே வந்து இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கா. ரிஜெக்ட் ஆகி இந்த நேரோ பாயிண்ட்ல நமக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாலிங் வெஜ் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போ நமக்கு இது கண்டினியூஸ் சார்ட் பேட்டர்ன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. இங்கே ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் சொன்னபடி நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆகி கீழே வந்துடுச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னபடி தான் ரைசிங் வச்சுன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் லைனில் தான் மார்க்கெட் பிரேக் ஆகும். இதுவும் கண்டினியூஸ் பேட்டர்ன் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அப் ட்ரெண்டுக்கான கண்டினியூஸ் பேட்டர்ன், இது டவுன் ட்ரெண்டுக்கான கண்டினியூஸ் பேட்டர்ன். நம்ம இது மாதிரி ட்ரா பண்ணி வச்சிருந்ததுனால உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபாலிங் வேஜ் வந்திருக்கு, அதை ட்ரா பண்ணலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபாலிங் வேஜ் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல ட்ரெண்டை பாருங்க, நமக்கு இங்கே ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் அங்கேயும் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போயிருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. மறுபடியும் இங்கே இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு ப்ரைஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைனை டச் பண்ணல, அது உள்ளேயே மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் நமக்கு மேலே போகல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து
அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி மறுபடியும் நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் மேல போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்தது. ஃபாலிங் வேஜ் சொன்ன மாரி நமக்கு ஃபாலிங் வேஜ் வந்தா ரெசிஸ்டன்ஸ்ல தான் பிரேக் ஆகும். ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகி மார்க்கெட் இந்த இடத்துல அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு வந்தது அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு. ஸோ இது ரிவர்சல் சார்ட் பேட்டர்ன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும்.